குட் ஆஃப்டர்நூன் சுபாஷினி மேம் அண்ட் பார்த்திபன் சார். Good afternoon, ma'am. ஆக்சுவலி பார்த்திபன் சார் வந்து பாதி இது டிக் பண்ணது எல்லாமே, அதாவது நெக் ஸ்டிஃப்னஸ், அசிடிட்டி, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் எல்லாமே வந்து ஸ்பைன் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ். எப்படி உங்களுக்கு ஆக்சி பிளஸ் ஃபர்ஸ்ட் தெரியும்? த்ரூ இன்ஸ்டாகிராம் தான். ஃபர்ஸ்ட் நாங்க ஆக்சிபிள்ஸ் பார்த்ததே இன்ஸ்டாகிராம்ல. ஓகே. இதுக்கு முன்னாடி லைக் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். பட் சிபி சார் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% நாங்க இம்ப்ரூவ்மென்ட் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலா எப்படின்னா மேம் இது ஃபர்ஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்பைன்ல. அதுக்காக என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பிசியோ போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிசியோ போயிருந்தேன். அப்புறம் வந்து ஆர்த்தோ கிட்ட போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா எங்க செஸ்ட் வரைக்கும் பெயின் வந்ததுனால மேபி இது வந்து கார்டியாக் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்தோம். சரிங்க. சோ எல்லாமே பார்த்தது யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதான் ரீசன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரூட் காஸ் யாருமே சொல்லல. மெயின் திங் வந்து ரூட் காஸ் என்னன்னு தெரியல. சரிங்க. இது வந்து டைஜஷன் ப்ராப்ளமா இருக்குமா இல்ல வந்து எண்டோஸ்கோபி பண்ணணுமா, இது எல்லாமே பண்ணி பார்த்தேன். சரிங்க. எல்லாமே நார்மல். தான். ஓகேங்க. இப்போ நீங்க சொல்றது முக்கியமான விஷயம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக தான். யார் வந்து ஒரு செஸ்ட் பெயின் வந்தாலும் குறிப்பா ஃபர்ஸ்ட் போய் இசிஜி நார்மலா இருந்து, எக்கோல நார்மலா இருந்து, பிளட் டெஸ்ட்ல நார்மலா இருந்தா அது வந்து ஸ்பைன் ப்ராப்ளம்னால கூட அந்த செஸ்ட் பெயின் வரலாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. திஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ ஏன் அதை நான் சொல்றேன்னா, உடனே பயந்து திரும்பி அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இசிஜி, எக்கோ அதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஸோ கண்டிப்பா ஒரு ஆர்த்தோ டாக்டரோ ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டோ பார்த்துட்டு அந்த பெயின் எதனால வருதுங்கிறத ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தம். சார் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், வேலிட் பாயிண்ட். அதுக்கப்புறமா தான் ஸ்பைன்ல ப்ராப்ளம் அப்படின்னும் போது தான் சரி அப்புறம் சார் பார்த்தோம் இன்ஸ்டால. பார்த்துட்டு வந்து சார் கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணோம். அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைச்சிச்சுங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 33 days வெயிட் பண்ணோம் சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. ஓகே. பட் ஃபர்ஸ்ட் செஷனே இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இது ரொம்ப வர்த் அப்படின்றத ஃபீல் பண்ண. வெயிட் பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 daysலயே வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு 30 to 40% கியூர் ஆச்சு. சூப்பர். செகண்ட் சிட்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% கியூர் ஆச்சு. அப்போ ஓகே, அதையும் நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்டா வந்து 1.5 month கழிச்சு சார் வர சொல்லிருந்தாரு ஃபோர்த் சிட்டிங். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 95% எனக்கு கம்ப்ளீட் கியூர். 95% கியூர். அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து 95% கியூர் ஆகுதுன்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல மேம், எனக்கு பெயின் வந்து பாத்தீங்கன்னா 24 hours பெயின் இருக்கும். இந்த டைம்ல தான் வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு சில பேர் தூங்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, இல்ல மார்னிங் ஏஞ்சிக்கும் போது, இல்ல ஒர்க் பண்ணும்போது, சிஸ்டம் பார்க்கும்போது எனக்கு 24 hours அந்த பெயின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மார்னிங்ல வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின். இந்த பெயின்ல தான் ரிகவர் ஆகணும்னு சொல்லி சத்தியமா நினைச்சு கூட பார்த்தது. புரியுதுங்க. அதாவது வலிங்கிறது வந்து சாதாரண நீங்க சொல்லலாம், நம்ம சொல்லலாம், அனுபவிச்சு பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது 36 yearsல இந்த பெயின் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து லைஃப் லாங் இந்த பெயினோட டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன் நான். பட் இங்க வந்து எனக்கு சரியானதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மையாவே வந்து ரொம்ப ஹாப்பி. வெயிட் பண்ணாலும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எங்களோட பிரேயர்ஸ்ல டெய்லியும் கண்டிப்பா என்னோட பிரேயர்ஸ்ல வச்சுப்பேன். நீங்க